மாப்பிள்ளையும் பொண்ணையும் காணோம். இவன் என்ன பண்ணுறான் இவ்வளோ நேரம்? பேசிட்டான் விடுங்க நீ. இப்போ அவங்க பேசினா நல்லது தானே. சரிதான், அதுக்கு என்ன ஒரே நல்லா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தா? அதோ மனமே வந்துட்டான். வாப்பா மனோ. என்னப்பா எல்லாம் தெளிவாக பேசிட்டியா? உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டு கிளியர் பண்ணிக்கினியா? ஆமாம்மா, எல்லாம் பேசிட்டேன். எனக்கு ஓகே தான். அப்புறம் என்ன, நீங்களும் உங்கள் பொண்ணுக்கிட்ட சம்மதமானு கேட்டு சொல்லிட்டா. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். ஐயோ அண்ணி, அவளுக்கு சம்மதம் தான். அது எப்படி நீங்கள் உங்கள் பொண்ணை கேட்காமே சொல்கிறீங்க? அவளோட முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அப்போ சரி, எதுக்கும் ஒரு முறை கேட்டுருங்க. சரிங்க அண்ணி. அப்போ இந்த வேலை நல்லபடியா முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னம்மா, பேசுங்க. நம்ம தானே. அம்மா ஒரு நிமிஷமா. இப்போ என்னடா, இப்போ என்ன சாக்கு கிடைச்சிச்சு உனக்கு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்ல? ஐயோ அம்மா, நான் எங்க கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னேன்? நான் தான் ஓகேன்னு சொன்னேன் இல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். என்னப்பா? என்னன்னாலும் எனக்கு சம்மதம் தான். இந்த கல்யாணத்தை நம்ம சிம்பிளா ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி வச்சுக்கலாமா? ரொம்ப கிராண்டாலாம் வேண்டாம். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? அம்மாவால் முடியாதுன்னா? ஐயோ அம்மா, இதுதானே வேணான்றது. சும்மா பணம் வேஸ்ட் அம்மா. எதுக்கு? அதுக்கு பதிலாக என் பேரில் போட்டு வைங்க. அத்தை, உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறது. ஆடம்பரமான கல்யாணம்லாம் வேண்டாம். இல்லை, நான் என் பொண்ணுக்கு செலவு பண்ணியே பண்ணுவேன்னா அதை உங்கள் பொண்ணு பேரில் போட்டுருங்க. அம்மா, நீங்களும் தான். வரப்போகிற ஃப்யூச்சர் பேரனுக்கோ பேத்திக்கோ அது யூஸ் ஆகும். அடடே, மாப்பிள்ள நல்ல ஐடியா கொடுத்துருக்காரு. ஏமா, 2 பேரும் இதை கேட்டுக்கங்க, இதை மாதிரி பண்ணுங்க. ஆமாம் இல்லை தரகரண்ணே, என் பையன் நல்ல ஐடியாவாக தான் கொடுத்துருக்கான். அடுத்தவங்க பார்க்கணுன்றதுக்காக சும்மா எதுக்கு ஆடம்பரமான கல்யாணம்லாம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணி. இந்த காலத்தில் யார் இப்படியெல்லாம் யோசிக்குவா? உங்கள் பையனை, ஐயோ மன்னிச்சிடுங்க, மாப்பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கீங்க. உங்கள் பொண்ணையும் கேட்டுருங்களேன். சாரி, மருமகளை கேட்டுருங்க. அவளுக்கும் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் இல்லை? அவளும் இப்படி தான் அண்ணி, சிக்கனமாக இருக்கணும்னு யோசிக்குவா. அவளும் சந்தோஷம்தான் படுவா. என்ன மச்சி, வந்த ஃபர்ஸ்ட் நாளே மாமியாரை கோல் போட்டு அடிச்சு தாக்கிட்ட? எல்லாம் ஐயாவோட திறமை தான். சரிம்மா, அப்போ பசங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு நல்ல நாளை பார்த்து ரெஜிஸ்டரில் பண்ணிடலாம். சரிங்கண்ணா. நானும் பொண்ணோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கிறேன். சரிங்க, அப்போ நான் கிளம்புறேன். என்ன வந்து ஒன்றும் சாப்பிடாம போகிறீங்க? ஆகட்டும், கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒன்றா உட்காந்து பந்தியே சாப்பிட்லாம். இப்போ என் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. என்னடா, யார் இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறா? என்னன்னு கேளு. சரி, ஒரு நிமிஷம் இரு மச்சான். ஹலோ, யாரு? என்ன யாரு? என் நம்பர் கூடவா சேவ் பண்ணி வைக்கல நீங்கள்? ஓ சரியா, என்ன சொல்லு. நான் முக்கியமான விஷயமா வெளியே வந்திருக்கேன். எங்கே இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி 10 நிமிஷத்துக்குள்ளே வீடு வந்து சேரணும். ஏய், என்னடி என்னையே கண்ட்ரோல் பண்ண பார்க்குற? என்ன ஐயோ கடவுளே, காமெடி பண்ணுற டைம் இல்லைங்க. வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்கு. பிரச்சனையா? என்ன சொல்ற? அத்தை இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ராக்கி வீட்டில் இல்லையாம். வீட்டில் இல்லையான்னா புரியல. ராக்கி வீட்டில் சண்டை போட்டுன்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டானா. வாட்? ஆமாம், அத்தை சொன்னப்போ எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. அத்தை ஒரே அழுகாச்சு. அழுதுனே ஃபோன் பண்ணாங்க, சீக்கிரமாக வாங்க வீட்டுக்கு. சரி, நீ போயினே இரு, நான் வந்துடுறேன். சரி வைக்கிறேன். மச்சா, என்னடா ஆச்சு? மனோ, வீட்டில் ஒரு பிரச்சனையாண்டா. நான் கிளம்பிட்டா, நீங்கள் போயிடுவீங்க தானே? என்னடா, ஏதாச்சும் சீரியஸா? தெரியல, வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நான் போகிறேன், அம்மா கிட்ட சொல்லிடுறா, தப்பாக நினச்சிட்டு போகிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகேடா மச்சி, தேங்க்ஸ், பாய். சரிடா, என்னன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரி சரி சரி, நம்ம போகலாமாப்பா? ஆமாம், எங்கே கிருஷ காணோம்? அம்மா, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு, அவசரமாக போகணுன்னு கிளம்பிட்டான். போகலாமா? போகலாம்ப்பா. அத்தை, நான் போயிட்டு வரேன். சரி மாப்பிள்ள, பார்த்து போயிட்டு வாங்க. என் மருமகளை முன்னாடி வந்து நின்றுட்டு போக சொல்லுங்க, அதுக்கு தான் பையன் வெயிட் பண்ணுறான். இதோங்க நீ இப்போ கூப்பிடுறேன். சித்ரா, சித்ராமா வாமா கொஞ்சம், மாப்பிள்ள கிளம்பின்னு இருக்காரு. போயிட்டு வரேன். சரி. நம்ம மருமகளே, இந்த அத்தையும் கொஞ்சம் பாருமா, நானும் போயிட்டு வரேன். சரிங்க அத்தை. அண்ணா, என் பொண்ணுக்கு நல்ல சம்பந்தத்தை காமிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
இதுல என்னமா இருக்கு தங்கச்சி? நான் வெறும் வாய் வார்த்தைக்கு மட்டும் உன்னை தங்கச்சின்னு சொல்ல, உண்மையாவே உன்னை என் தங்கச்சியை தான் நினைச்சிருக்கேன். எனக்கு மட்டும் ஒரு பையன் இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, உன் பொண்ணை என் வீட்டு மருமகளா ஆக்கியிருக்கணும். ஏதோ வாய் வார்த்தைக்கு சொல்றான்னு நினைக்காதம்மா, அந்த அம்மா ரொம்ப நல்ல மாதிரி. ம், பார்த்தாலே தெரியுதுண்ணே. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். அண்ணா இருங்கண்ணே, பணத்தை வாங்கிட்டு போங்க. இப்பதானே தங்கச்சின்னு சொன்னேன். தங்கச்சிக்கிட்ட யாராவது பணம் வாங்குவாங்களா? இல்லைண்ணே. பரவாயில்லம்மா தங்கச்சி, நான் வரேன். சித்ரா, உனக்கு நிஜமாவே மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு தானே? உனக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையில் தான் உங்ககிட்ட நான் கேட்கல. எனக்கு அவரை பிடிச்சிருக்குமா. மாப்பிள்ளை ஏதோ பொண்ணை விரும்பினாருன்னு உங்கள் அம்மா என்னவோ சொன்னாங்களே, அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட தெளிவாக பேசிட்டார் தானே? எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாருமா. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். ஓகேவா? சரிம்மா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு காஃபி கலக்கி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா. அருணா, கிருத்திகா, சாப்பிட்டீங்களா? எதுக்குமா சும்மா அழுதுகிட்டே இருக்க? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், சும்மா இரு. என்னண்ணா இப்படி சொல்றேனே, அழாம இருக்க முடியுமா? இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்களை ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க தெரியுமா? நீ என்னடா அண்ணா இதெல்லாம் புரியாம சாப்பிட்டீங்களான்னு கேக்குற. அதுக்கு என்ன, சாப்பிடாம இருந்தா பிரச்சனை எல்லாம் சரியாயிடுமா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? ஆமா, இப்ப சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்சல எங்களுக்கு. என் பொண்ணுக்கு என்னென்ன வழி? இந்த ராக்கி பையன் வேற வீட்டை விட்டு போயிட்டான், இன்னும் ஆளையே காணோம். அருணா, நான் சொல்றது கேளு. நீயும் கிருத்திகாவும் கிளம்பி வீட்டுக்கு போங்க. ராக்கி வந்த உடனே என்ன ஏதுன்னு பேசி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். புரிஞ்சு போச்சண்ணே, புரிஞ்சு போச்சு. நீயும் அண்ணி கூட சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குற, அப்படிதானே? உன் வாயில இருந்து உன் பொண்ணுக்கு என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வரமாட்டேந்தே. இப்போ நான் உடனே என்ன பண்ண முடியும்? புரிஞ்சுன்னு பேச அருணா. சின்ன பொண்ணு மாதிரி அடம் பிடிக்காது. எல்லா விஷயத்துலயும் அடம் பிடிச்சுன்னு உட்காந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன மாமா இது, இப்படி முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுறீங்க? எங்க பக்கத்துல பேசியிருந்த ஆளு நீங்க மட்டும்தான், இப்ப நீங்களே இப்படி கைய கழுவுறீங்களே. கிருத்திகாமா, மாமா சொல்றத புரிஞ்சுக்கோ. மாமா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு மாமா. எங்களுக்கு உங்களை விட்டு இப்ப யார் இருக்காங்க? நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அப்போ இந்த மாமாவை நம்பு. முதல்ல போய் 2 பேரும் சாப்பிடுங்க. அப்பா, என்னங்க பிரச்சனை? என்ன கிரிஷ், ஒன்னும் தெரியாத மாதிரி பேசுற? எல்லாம் உன் தம்பி பண்ணிட்டு போன வேலைதான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். வீட்டை விட்டு போயிட்டானா இல்ல எல்லாம் சண்டை போட்டு தொடுத்துட்டீங்களா? பாத்தியாண்ணா உன் பையனை? எனக்கு என்ன பேர் கொடுத்துருக்கான்? இவங்க தம்பிய வீட்டை விட்டு துரத்த நாங்க காரணமா இருந்தோமா? அப்போ நேத்து என்ன வாயில நீ சொன்ன கிருத்திகா இந்த வீட்டோட மருமகன்னு? ஆமா அத்தை, நான் சொன்னதான். இப்ப கூட சொல்றேனே, நான் தான் சொன்னேன். ஆனா நீங்க அதுக்கு வெயிட் பண்ணி இருக்கணும் இல்ல? எதுக்கு இந்த பிரச்சனையை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? கல்யாணம் முடிஞ்ச வீடு மாதிரியா இருக்கு? எங்க யாரையும் சந்தோஷமா இருக்க விடக்கூடாது, அதுதானே? எப்பவுமே உங்க பிரச்சனை லைம் லைட்ல இருக்கணும், அதுதானே அத்தை உங்க எண்ணம்? ஏன்பா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, இவங்க பண்றது சரியா? இல்லப்பா கிரிஷ், பொண்ணு பெற்றவங்க இல்ல, அதான் கொஞ்சம் அப்படி இருக்காங்க. அவங்க பொண்ணை பெற்றவங்கன்னா அப்போ என் தம்பி என்ன பையன் தம்பி? அவனுக்கு என்ன மனசு எதுவும் இல்லையா? அவன் தான் சொல்றான் எல்லாம் தப்பு பண்ணலன்னு. அது எப்படி நீங்க ஒன் சைடு மட்டும் நிக்குவீங்க? 2 பேரையும் தீர விசாரிங்க, இல்லைன்னா கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கோங்க. யார் என்னென்ன தில்மூல வேலை செஞ்சிருக்காங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வரப்போகுது. பாத்தியாண்ணா, பாத்தியா இப்படி எல்லாம் பேசுவான் இவன். தில்லுமுள்ள வேலை நாங்க செஞ்சோமா? அந்த அவசியம் எங்களுக்கு இல்ல. இல்லதானே அத்தை? அப்ப சைலண்டா இருங்க. அதான் ராக்கி வீட்டை விட்டு போயிட்டானே, அவன் எங்க போனா என்ன ஆனா ஒன்னும் தெரியல. ஆனா உங்களுக்கு உங்க பொண்ணு இந்த வீட்டோட மருமகளும் ஆயிடணும். அவன் இல்லாம எப்படி? ஏன்பா, அவன் வீட்டை விட்டு போனானே, இத்தனை நேரம் ஆச்சு, யாராச்சும் தேடினீங்களா? அட்லீஸ்ட் அவன் எங்க போயிருக்கானு உங்களுக்கு தெரியுமா? ராக்கியே இல்ல, நீங்க இங்க இருந்தா என்ன பிரயோஜனம்? கிளம்புங்க வீட்டுக்கு. முடியாது, நான் போக மாட்டேன். நான் எதுக்கு போகணும்? எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. ராக்கி மாமா தான் என்னோட புருஷன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். நான் ராக்கியை தேடுறதா இல்லை. அவன் வந்தா வரட்டும், இல்லைனா இல்லை. கிரிஷ், ஏன்பா இப்படி பேசுற? நீ ஏன் தம்பியை தேடலனா அப்புறம் இன்னும் யார் தேடுவா? நீங்க 2 பேரும் சின்னதுல இருந்தே கஷ்டத்தை பார்க்காம வளர்ந்தவங்க. அவன் யார் வீட்டுல இருக்கிறானோ, என்ன கஷ்டப்படுறானோ,
கிரிஷ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு எங்க இருக்கான்னு கண்டுபிடிப்பா. இல்லை, அவன் இங்கே வர வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அங்கேயே இருந்தாலாச்சும் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எனக்கு என் தம்பியோட லைஃப் ரொம்ப முக்கியம். கிரிஷ், தம்பி பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சப்பா? அவன் எங்கே இருக்கான்? எனக்கு அவனை உடனே பார்க்கணும். அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. அவன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்குமா. நீங்கள் அவனை நினச்சி உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே ப்ரெஷர் இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும். எப்படிப்பா இவங்க எல்லாரும் சேர்ந்து என் பையனை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க? அவன் எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டானோ. இருக்கட்டும்மா, இப்போ அவன் வெளியே போகிறது கூட நல்லது தான். நியாயம் எனக்கு இருந்தாலும் வெளியே வந்தே வரும். நீங்கள் வருத்தப்படாதீங்கம்மா. அவன் வரப்ப நீங்கள் அவனை ரிசீவ் பண்ண நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்ல. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா என் பையனோட வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்னு. போதும் நீ இந்த மாதிரி நீங்கள் நாடகம் ஆடி ஆடிதான் என்னையும் எங்கள் அண்ணனையும் பிரிச்சிங்க. அத்தை, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. எங்கள் அம்மாவை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு 1% கூட தகுதி இல்லை. நீங்கள் எப்போ எங்கள் வீட்டு உள்ள வந்தீங்களோ அப்போ தான் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. மாமா, போதும் நிறுத்துங்க. எங்க அம்மா பத்தி பேச உங்க யாருக்கும் எந்த ரைட்ஸுமே இல்லை. உங்க எல்லாருக்கும் கடைசியா நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இது நான் வாழ வந்த வீடு. இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். இங்கே தான் இருக்குவேன். ராக்கி தான் என்னோட புருஷன். இதுதான் என்னோட கடைசி முடிவு. அது உன்னோட விருப்பம். உன் விருப்பத்தில் தலையிட எங்களுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அதே மாதிரி எங்கள் விருப்பத்தில் தலையிட உனக்கு ரைட்ஸ் இல்லை. அவன் யாரையாச்சும் கட்டின்னு வந்தான், எப்போ வருவான்னு தெரியாது. பை சான்ஸ் அப்படி யாரையாச்சும் கட்டின்னு வந்தான்னா அந்த பொண்ணை தான் நாங்கள் ஏற்றுக்குவோம். அதையும் பார்க்க தானே போகிறேன். என்ன மீறி எவ வந்துடுவான்னு. அருணா, இதோட இந்த பிரச்சனையை விடுமா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் கூட ஆகல. புதுசா கல்யாணமான பசங்க, அவங்களுக்கு இத்தனை தொந்தரவு கொடுக்கணுமா? கொஞ்ச நாள் தள்ளி போடலாம், அப்புறமா பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இன்னும் மறு வீட்டுக்கு போகல, அவங்க வெளியே போகல, ஒண்ணுமே பண்ணல. 24 மணி நேரமும் இதே பிரச்சனையா இருக்கு. அண்ணனுக்காக கொஞ்சம் சைலண்டா இருமா. என்னவோ பண்ணுன. இப்படியே பேசி பேசி என் மனசை மாத்து. கிருத்திகா, நடு ரூமுக்கு. என்னப்பா, ராக்கி ஏதாச்சும் சொன்னீங்களா? அவங்க தான் புரியாமல் பேசுகிறாங்கன்னா பெத்த அப்பா அம்மா நீங்களாச்சும் அவனை நம்ப வேண்டாவா? அவன் எவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தா வீட்டை விட்டு வெளியே போயிருக்குவான். இல்லப்பா, நான் தான் கொஞ்சம் கோவப்பட்டு கத்திட்டேன். அப்போது உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்கள் தங்கச்சியோட பேச்சு தான் பெருசாக போச்சு. என்னை என்ன பண்ண சொல்ற? என்னால அங்கேயும் பேச முடியல, இங்கேயும் பேச முடியல. என் நிலைமையும் கொஞ்சம் நினைச்சு பாருப்பா. புரியுதுப்பா. அவன் எங்கே இருக்கிறானோ அங்கேயே இருக்கட்டும். யாரும் அவனை காண்டாக்ட் பண்ணாதீங்க. அப்புறம் நம்ம அவனை தேடி போகிறோன்னு தெரிஞ்சிச்சு அவன் நம்மளை விட்டு இன்னும் தூரமாக விலகிடுவான். அவனே மனசு ஆறி வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம். சரிப்பா. ஆமா, எங்க ஸ்ரீ எங்க தனியா வந்திருக்க? அவள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான் வீட்டில் இப்படி பிரச்சனைன்னு. அதுதான் நான் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து டைரெக்டாக வந்துட்டேன். அவள் ஆட்டோவில் வந்துடுவா. இந்த பிரச்சனையில விருந்து பத்தி பேசவே இல்லை. ஆமாப்பா, ஹனிமூனுக்கு எங்கன்னா பிளான் பண்ணியிருக்கீங்களா என்ன? இது இப்படியே விடு, உங்க லைஃபை பாரு. இப்போதைக்கு இல்லைப்பா, அவள் வேறு காலேஜ் போயின்னு இருக்கால, அவ்வளோதான் கேட்கணும். சரிப்பா, அவன் லைஃப் தான் இப்படி ஆயிடுச்சு. நீங்களாச்சும் சந்தோஷமா இருங்க. கிரீஷ், ராக்கி தூரமா எங்கே போயிருக்க மாட்டான் தானே? தப்பான முடிவு ஏதாச்சும்? ஐயோ அம்மா, அவன் அந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்க மாட்டான். அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா, அதால தான் போயிருப்பான். கண்டிப்பாக அவன் நம்மளை தேடி வருவான், நீங்கள் வருத்தப்படாதீங்க. சரிப்பா. என்ன செய்யட்டும், இது இப்படியே விட்டா இந்த அத்தையும் கிருத்திகாவும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும். கொஞ்ச நாள் போகட்டும், ராக்கியை மீட் பண்ணலாம்.